சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களா? நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு நான் ரெகுலரா போவேன். அது வீடியோ இப்பயோ எடுத்து போகணும்னு நினைச்சேன். அதுக்கான டைம் இப்பதான் வந்துச்சு. இதுக்கு சொல்றேன்னா, அந்த கோயிலோட சிறப்பம்சம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர வர எனக்குள்ள இருக்கிற மாற்றம், என்னை சுத்தி இருக்கிற இதுவெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. அதை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்லாம் போகணுன்னா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த திருவல்லித்தாயம்ன்ற கோயிலுக்கு பேர் எப்படி வந்ததுன்னு நான் பார்க்கும்போது, நான் சொன்னதை விநாயகர் வந்து கட்ட பிரம்மச்சாரின்னு தான் தெரியும்னு. அவர் வந்து பிரம்மரோட மகளான கமலை வள்ளியை வந்து அங்கே மணந்திருக்காராம். அதனால தான் அந்த கோயிலுக்கு திருவல்லித்தாயம்னு ஒரு பேர் ஏற்படுத்தாகவும், இந்த கோயிலில் திருவல்லீஸ்வரர்னு நம்ம சிவன் இருக்கிறதாகவும், அவரை வழிபடுறதுக்கு பிரம்மரும் ராமரும் இந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்கு வந்ததாகவும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பரத்வாஜ்ன்ற புனித தீர்த்தமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து கொன்றை மரங்களும் ஒரு மரம் இருக்கா. அந்த மரத்தை வந்து நம்ம வேண்டிக்கிட்டு குழந்தை வர வேணும், இல்லை நான் எக்ஸாமில் பாஸ் ஆனேன், இல்லை எனக்கு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எழுதி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து 6 வாரம், அதாவது நம்ம சிறுவபுரி போகிறோம்ல, 6 வாரம் சிறுவபுரி போனால் எல்லாம் நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த கோயிலில் விசேஷம். வியாழக்கிழமை மறக்காம 6 வாரம் நீங்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைது நிறைய பேர் சொல்றாங்க. நானும் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு கோயிலுக்கு போய் மாற்றம் வந்துச்சு, இல்லை இந்த இடத்துக்கு போனா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களை வந்து சேரணும்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்தா தான் நான் போகிற ஒரு எஃபெக்டும் உங்களை வந்து சேரும். இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சேஞ்ச் இன் மை லைஃப்னு போடுங்க. பை பை கைஸ்.